Welcome to today's fun learning. Hello friends. இந்த வீடியோல நம்ம வீட்ல பயன்படுத்தாம இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இது போல கலரிங் புக் எல்லார் வீட்லயுமே இருக்கும். இந்த கலரிங் புக்ல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு பசில்ஸ் கொடுக்கலாம். சோ அதுக்கு ஒரு நல்ல பேஜா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ இதுக்கு நான் 3 பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெண்டா இப்ப கட் பண்ணிக்கலாம். நாம எடுத்துக்கிட்ட 3 பிக்சர்ஸையும் இது போல ரெண்டா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ குழந்தைங்க என்ன பண்ணணும்னா அதோட ரிமைனிங் ஹாஃப் எங்க இருக்குன்றத பார்த்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃப் அது போல மேட்ச் பண்ணுங்க கண்டுபிடிச்சு. ஓகே, வெரி குட். மேட்ச் பண்ணிட்டீங்களா? இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க இதே போல ரெண்டா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் கிடைக்கும். குழந்தைங்க ரிப்பீட்டடா அடிக்கடி யூஸ் பண்ணலாம். நம்பர் கலரிங் புக். இதுல ரிப்பீட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சோ 16, 17 அது போல ரிப்பீட்டடா ஒரே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல ரிப்பீட்டட் கலர்ஸ். சோ இங்க 2 கிரீன் கலர் அண்ட் 2 ரெட் கலர் 2 எல்லோ கலர் நம்ம தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ இதெல்லாம் உங்க கிட்ஸ் கிட்டே கொடுத்து நீங்க பேஸ்ட் பண்ண சொல்லலாம். அவங்களே கட் பண்ணவும் சொல்லலாம். கட் பண்றீங்களா? கட் பண்றேன். இதெல்லாம் வச்சு நம்ம இப்ப மெமரி கேம் விளையாட போறோம். நான் எல்லாத்தையும் திருப்பி வைக்க போறேன். ஜோஷின் எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு ஓபன் பண்ணி பாக்குறேன். கிரீன், எல்லோ. இப்ப நீங்க ரெட், ரெட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நீங்க ஓபன் பண்ணுங்க. ஒண்ணு கிரீன். வேற எது கிரீன்? வெரி குட். அப்ப இது சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எல்லோ. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் இது போல சின்ன பிக்சரை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன். இதை நம்ம 4 போர்ஷனா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒருவேளை உங்க கிட்ஸ் பெரிய பசங்களா இருந்தா ஒரு ஃபுல் பேஜுக்கு இருக்கிற பிக்சரை நீங்க 12 பீசஸா 8 பீசஸா அந்த மாதிரி கட் பண்ணி அதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இனிஷியல் லெவல்ல பசில்ஸ் இது போல சின்ன சின்ன பீசஸ்ல வச்சு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது போல நம்ம பேண்ட் போட்டு வச்சுட்டு நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடா யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு யூஸ்வலா டிராயிங் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். நீங்க கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பெயிண்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது சாப்பாடு பார்சல் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுல மேல வர ஷீட் தான். இதுல நம்ம பெயிண்ட் பண்ண சொல்லிக்கலாம். இது அக்ரிலிக் பெயிண்டிங். என்கிட்ட அதுக்கான எந்த ஒரு தேவையான பொருளும் கிடையாது. சோ ஜஸ்ட் ஒரு 2-3 கலரை மிக்ஸ் பண்ணி அதை ஸ்பூன்ல ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரே சைஸ்ல 2 பிக்சர். சோ நம்மளுடைய பிக்சர் என்ன சைஸோ அதே சைஸ்ல நம்ம பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கணும். நீங்க இன்னும் சின்னதா கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 4 மட்டும் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இது 4 ஃபோல்ட் பண்ணிட்டு இதை 4 பார்ட்டா நம்ம கட் பண்ணிக்க போறோம். அதுக்கும் முன்னாடி இதுல சில நம்பர்ஸ் எழுத போறோம். சோ இதுல நான் 2 விதமா வச்சு காமிச்சிருக்கேன். உங்க குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பசங்க அடிஷன் எல்லாம் போட தெரியும் அப்படின்னா நீங்க இது போல நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எது வேணாலும் இங்க நீங்க எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட ஆன்சர் இங்க நம்ம எழுதிக்க போறோம். இது 4, இது 1, அப்புறம் இது 6, சோ இது 4. ஜஸ்ட் நம்பர் எழுதுறதுக்கு கேப் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்டோட மிடில்ல கூட நீங்க எழுதிக்கலாம். சோ இதுல 4 பார்ட் இருக்கு. நம்ம இப்படி குழந்தைங்கள்ட்ட கொடுக்க போறோம். எங்க இருக்கு? இங்க இருக்கா? எங்க வைக்கணும்? 1 1 1 2 3 4. நெக்ஸ்ட் 1 2 1 + 0 எவ்வளோ? 1. வெரி குட். 2 + 2 எவ்வளோ? 4. சூப்பர். உங்களுக்கு தெரியுமா? 6 + 6. 6 எங்க பாருங்க. இதுல எத்தனை இருக்கு? மேல 3 இருக்கு, கீழே 3 இருக்கு. 6. ஏ சூப்பர். யாக் 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 யாச்சா? யாக் யாக். வெரி குட். இந்த 4 பிளாக்க மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 2 பிளாக்ஸை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்க போறேன்.
ஸோ இது போல சின்ன சின்னதா ரெண்டு ஸ்கொயர்ஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போல பேஸ் இருந்ததுன்னா இந்த பேஸ்ல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எக் ட்ரேயோட மூடி, அதுல இது போல வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை இது இல்லைன்னா கொடுப்பா, அது இருக்கட்டும் இரு. சமைக்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இது ஜோஷினோட இன்னொரு ஸ்டவ். ஸோ இதுல இது போல வச்சு அவங்க வந்து இது வந்து ஐஸ்கிரீம் கப் வந்தது. ஸோ அதை மேல வச்சுட்டு சமைச்சு விளையாடுவாங்க. நீங்க இதே ட்ரேயை யூஸ் பண்ணணும்னா இதை திருப்பி வச்சுட்டு அதுல இது போல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த ட்ரேவே திருப்பி வச்சுட்டு அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அழகா ஃபிக்ஸ் ஆயிரும். இது மேல வச்சு யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் இது மேல அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுட்டீஸ் ஃபன் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.